சோ கொரியால வந்து பாத்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சதுன்னா எல்லாரும் அங்கேயும் வந்து கொடை தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடை தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்தியாவுக்கும் கொரியாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நம்மலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மலையில போயிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கொடையை வந்து காய வைப்போம். பட் கொரியால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்குன்னே ஒரு மிஷின் ஒண்ணு இருக்கான். அந்த மிஷினுக்குள்ள வந்து நீங்க கொடையை விட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கட 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 கடன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடையை வந்து ஒரு 4-5 வாட்டி குலுக்கும். இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணும். இதுக்கு நம்ம கையாலே ஆட்டிட்டு போயிடலாம். இருந்தாலும் அதெல்லாம் பண்ண முடியாது. இது கொரியாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்குன்னே ஒரு மிஷின் ஒண்ணு வச்சிருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நெக்ஸ்ட் கெச்சப் ஓபனர். இது என்னன்னா கெச்சப் ஓபனர் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்தியாலலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாட்டில் ஓபனர் அப்படி சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். சில பேர்லாம் பல்ல வச்சே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாட்டிலா ஓபன் பண்ணுவாங்க. சோ சில பேருக்கு அந்த திறமைலாம் இருக்காது. சோ அதனால பாட்டில் ஓபனர்ஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொரியால வந்து பாத்தீங்க அப்படின்னா கெச்சப் ஓபன் பண்ண தெரியாதான். அவங்கலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்ல வச்சு கடிச்செல்லாம் ஓபன் பண்ண மாட்டாங்களா, கையை வச்சு பிச்செல்லாம் ஓபன் பண்ண மாட்டாங்களா. அதுக்குன்னே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓபனர் இருக்கு. கெச்சப்பை வந்து நீங்க அந்த ஓபனருக்குள்ள போட்டு நீங்க லைட்டா ஸ்லைடு மட்டும் பண்ணா போதும். உங்க கெச்சப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபன் ஆயிரும். ஓபன் பண்ணியாச்சு போ. ஆனா அது மட்டும் இல்ல, இந்த கெச்சப்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னதான் நீங்க எடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கெச்சப் பாக்கெட்குள்ளே இருக்குமா. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கெச்சப்பை வந்து பின்னாடி மாட்டிட்டு அதை நீங்க ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த கெச்சப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ஒண்ணு கூட வேஸ்ட் ஆகாம வெளியே வந்துருமா. என்னடா இது கையை வச்சே இப்படி அமுக்கி ஓபன் பண்றது விட்டுட்டு இவனுங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து வெட்டணுமா, வெட்டினக்கு அப்புறம் நம்ம கையால பிதுக்க கூடாதான், அந்த மிஷின்ல போட்டு பிதுக்கிதான் அந்த கெச்சப்பை வந்து எடுக்கணுமா. அப்படிப்பட்ட ஒரு கெச்சப்பே எனக்கு வேண்டான்ற கொரியால போயிட்டு. சோ தேர்ட் ஒன் ஸ்நாக் அண்ட் ட்ரிங்க் ஹோல்டர். இது என்னப்பா புதுசா இருக்கே அப்படி சொல்லி நீங்க கேட்பீங்க. நம்ம கிரிக்கெட் பார்க்க சேப்பாக்கெல்லாம் போனோம் அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்பாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம டைரக்டா பாக்கெட்டா கூட வாங்கி சாப்பிடலாம். அப்படியும் இல்ல அப்படின்னா நமக்கு வந்து ட்ரே ஒன்னு கொடுப்பாங்க. அந்த ட்ரேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வச்சு நம்ம ஃபுட் வந்து சாப்பிட்டுக்கலாம். கொரியால வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படிலாம் பண்ண மாட்டாங்களா. அங்க வந்து பேஸ்பால் பார்க்க போறதா இருந்தாலும் சரி, அந்த ஸ்டேடியம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சர்வ் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து கூல் ட்ரிங்க்ஸும் அந்த ஸ்நாக்ஸும் இருந்தது அப்படின்னா உங்களால வந்து ரெண்டுத்தையும் ஹோல்டு பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட முடியாது. நீங்க வந்து கீழே எல்லாம் கொட்டிடுவீங்க. சோ அதுக்கு கண்டுபிடிச்சதுதான் இந்த ஹோல்டர். இந்த ஹோல்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹோல்டருக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் மாதிரி இருக்கும். சோ தட் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ட்ரிங்க்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும். சோ இந்த கிண்ணம் எதுக்கு அப்படின்னா நீங்க வந்து அதுக்குள்ள ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலிட் ஃபுட்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அதுல வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாமா. சோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்குமா. நீங்க வந்து ஜூஸையும் குடிச்சுக்கலாம், அட் த சேம் டைம் நீங்க ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டுக்கலாம். அதுவும் ஒரே கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தூக்கிட்டு போயிடலாமா. ஒரு ஸ்நாக்ஸ கூட அவன் 2 கையில பிடிச்சிட்டு சாப்பிட மாட்டானா. பெரிய வல்லவன் சிம்பு இவரு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இப்ப சொன்ன 3 விஷயத்துல எந்த பொருள் இந்தியாவுக்கு வந்தா நல்லா இருக்கும்? எதுவுமே வர வேணாம்னு சொல்றீங்களா? அதுவும் கரெக்டா தான் இருக்கும்.